தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வழங்காத ஒன்றிய அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணா. ஒன்றிய அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கார், அந்த அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காரு? சமர சிக்ஷா நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதற்கு ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 2024-25 ஆண்டிற்கான சமர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய 2151 கோடி ரூபாய் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது கண்டனத்திற்குரிய ஒரு செயல் எனவும், இந்த திட்டத்தின் கீழ் 6 லட்சம் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. அந்த 6 லட்சம் பள்ளிகளில் செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அதே போன்று அந்த மாணவ மாணவிகளினுடைய அந்த இயல்பு நிலை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியினுடைய தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக 25 விழுக்காடு மாணவ மாணவியரை தனியார் பள்ளியில் சேர்க்க முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக கல்வி ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய இந்த கல்வி என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் எனவும் இந்த செயல் கண்டனத்திற்குரியது. ஒன்றிய அரசு இந்த நடவடிக்கையை கல்வி உரிமை சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவதற்கும் எதிரானது எனவும் ஓ பன்னீர்செல்வம் கண்டன அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி சந்திக்க மறுப்பதன் தொடர்ந்துதான் தற்பொழுது முதல் முறையாக ஒன்றிய அரசிற்கும் பிரதமர் மோடிக்கும் எதிரான ஒரு விமர்சனமான ஒரு கண்டன அறிக்கையானது தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வெளிவந்திருக்கிறது. குணசேகரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.